ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு கவலையை ஜெயித்து நிற்கிற ஒரு நாளாய் அவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக என்று ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், 31வது வசனத்தில் கவலைப்படாதிருங்கள் என்பதாக சொல்லுகிறார். என கண்பானவர்களே, நாம் கவலைப்படாத வாழ்க்கை வாழ முடியுமா என்று நீங்கள் கேட்பீர்களானால், வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது நாம் கவலைப்படாமல் வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தான் ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களால் முடியாத ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறது இல்லை. என கண்பானவர்களே, கவலையை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்பட வேண்டிய காரியத்திற்கு கவலைப்பட வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். என் ஆண்டவருக்கு ஒரு விருப்பம், அவருக்கு ஒரு சித்தம், இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு என கண்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் மனம் திரும்ப இருக்கிறீர்கள் என்றால், இன்னமும் ரட்சிக்கப்படாத எத்தனை கோடி மக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத எத்தனை மக்கள் மரண விளிம்பிலே நின்று நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், ஒரு மனிதனுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எதுவரை கேட்கப்படும் தெரியுமா? நரகத்திலே அவன் பிரவேசிக்கிறது வரை. ஒரு மனிதன் மரித்து நரகத்திலே பிரவேசித்து விட்ட பின்பு அவனுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எந்த வகையிலும் பயன்பெறாது. அது உங்கள் உறவினராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். நரகம்தான் உங்களுடைய ஜெபத்தினுடைய எல்லை. ஒரு மனிதன் நரகத்திற்குள்ளே போய் விழுகிறதற்கு முன்னே அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். அவனுடைய நன்மைக்காக, ஆத்மீக நன்மைக்காக, சரீர நன்மைக்காக, அவனுடைய ஆவிக்குரிய நன்மைக்காக. என கண்பானவர்களே, இந்த ஆத்தும பாரம் இருக்கிறதா? இந்த மனிதன் ரட்சிக்கப்படவில்லையே, இந்த மனிதன் பாவத்தில் வாழ்கிறானே, இந்த மனிதன் பாவத்தை குறித்த உணர்வில்லாது இருக்கிறானே என்று சொல்லி நீங்கள் காண்கிற மனிதர்களை குறித்த ஒரு ஆத்தும பாரம் வருகிறதா? அந்த ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்வதுதான் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாரம் வேண்டும். ஆண்டவர் இயேசு அதை உங்களுக்கு சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகையினால் தான் வேதம் அழகாக சொல்லுகிறது, நாம் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனம் வாசித்து பாருங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், சோத்திரம் செய்கிறீர்களா? இதை செய்து பாருங்கள், கவலையை ஜெயித்து வாழுவீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஆத்தும பாரமுள்ள ஒரு வாழ்க்கையை எங்களுக்குள்ளே தாரும். ஆத்தும பாரமுள்ள வாழ்க்கையோடு கூட வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையிலே கவலையை ஜெயித்து நிற்க, ஆத்துமாக்களை குறித்த கவலை எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது மற்ற கவலைகள் எங்களை விட்டு ஓடி போகுமே, அந்த கவலையை ஜெயித்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் இயேசு அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.